வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மழை காலத்துக்கு ஏற்ற மாதிரி கத்திரி வத்தலை வச்சு ஒரு வத்த குழம்பு தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வத்த குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்குறோம். அதை முதல்ல 3 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை இப்போ வெறும் கடாயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் கருகக்கூடாது, படபடன்னு வெடிக்கணும், அதே அளவு செவக்கணும். அதுதான் பக்குவம் அந்த வெந்தயத்துக்கு. வெந்தயம் நல்லா வறுபட்டுடுச்சு, நல்லா செவந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். வத்த குழம்பு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம எடுத்து வச்சுருக்க கத்திரி வத்தலை போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த கத்திரி வத்தல் நம்ம வீட்டிலையே செஞ்சது. இது ஆல்ரெடி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரோம், போய் செக் பண்ணிக்கோங்க. கத்திரி வத்தல் நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்துக்கலாம். கத்திரி வத்தல் பொரித்த எண்ணெயிலே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் வெந்தயம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டுக்கலாம். நல்லா வெடிச்சிருச்சு வெந்தயமும் கடுகும். வெங்காயம் போட்டுக்கலாம். சாம்பார் வெங்காயம் தான் எடுத்திருக்கேன். ஒரு 10-15 வெங்காயம் முழுசாக தான் போட்டிருக்கேன். அதே மாதிரி 10 பல்லு பூண்டு, அதுவும் முழுசாக தான் எடுத்துருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். பூண்டும் வெங்காயமும் ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். தக்காளி நல்லா குழைய வந்துருச்சு. இப்போ நம்ம மசாலா தூள்லாம் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன், தனி மிளகாத்தூள். அதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதெல்லாம் வதக்கிக்கலாம் அந்த எண்ணெயில். மிளகாத்தூள் போடையில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு போடணும், இல்லைன்னா கருகிடும். இது நல்லா பச்சை வாசம் போக வதங்கிடுச்சு. இப்போ நான் புளி தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வடிகட்டி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டாச்சு. அந்த குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இப்போ கொதிக்கட்டும், பார்க்கலாம். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு. நம்ம பொரிச்சு வச்சுருக்க கத்திரி வத்தலை இதில் போட்டுக்கலாம். போட்டு
கருவேப்பிலையும் ஒரு கொத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா சுண்டி வரட்டும் அந்த குழம்பு, அப்புறம் பார்க்கலாம். பத்து நிமிஷம் மூடி வச்சு கொதிச்சிட்ருக்கு குழம்பு. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் வறுத்து வச்ச வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுலேருந்து ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் தூள் போட்டுக்கலாம். கசக்காது, நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு, டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டு அது ஒரு கொதி வரணும். நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள் குழம்பு. இப்படி தான் இருக்கணும் வத்த குழம்பு. இப்போ இது ஒரு கொதி வரட்டும், இந்த வெந்தயத்தூள் போட்டு ஒரு கொதி வரட்டும், இருக்கட்டும். இப்போ வெந்தய பொடி போட்டு நல்லா கொதிச்சிருச்சு குழம்பு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான், குழம்பு முடிஞ்சிருச்சு. மண் சட்டிங்கிறதுனால இன்னும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி கொதிச்சுக்கிட்டுருக்கு. நீங்களும் இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி கத்திரி வத்தல் குழம்பு செஞ்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். எப்பவும் வடிக்கிற சாதத்தை விட கூட கொஞ்சம் சாப்பிட்ற மாதிரி இருக்கும், எக்ஸ்ட்ரா வடிக்கிற மாதிரி இருக்கும் சாப்பாடு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.